கோழிக்கால் இது அதிக பேர் வந்துட்டு வேண்டான்னு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் இதில் இருக்கிற கொலாஜின் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஜாயிண்ட் மூட்டுக்கெல்லாம் ரொம்ப வந்து நல்லது. இது கிரேவியாவோ சூப்பாவோ வச்சு சாப்பிடும் போது தான் நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் முழுசாக கிடைக்கும். அதுக்கு ஒரு கடாயில் சோம்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்து வதக்கிக்கிட்டு இப்போது கோழிக்கால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ளீனிங் எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நான் அந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே க்ளீன் பண்ணிட்டு தான் இதை நம்ம சமைக்கணும். கோழிக்காலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு எப்போ சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக வந்துட்டு ஊற்றி 2 விசில் விட்டால் போதும். நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடும். வறுத்து பவுடர் பண்ணி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கும் போது கமன்னு வாசனை வரும். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நல்லா வந்து கொத்தமல்லி தழை கை நிறைய போட்டு இறக்கி சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.